புளுக் மியூசிக் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்கே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு புதியதோர் தலைப்பு மூலியமாக நாம் இப்போ இந்த காணொலியை பார்ப்போம். இப்போ கார்த்திகை தீபம் வருகின்ற டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2024 ஆண்டு வருகிறது. இப்பொழுது அதாவது கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கார்த்திகை தீபம் நிகழ்ச்சி வருகிறது. இப்பொழுது பொதுவாக கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மாலை 5:39 மணி முதல் 6:39 மணி வரை. ஓகே, அதை விட்டுட்டா அடுத்தது என்ன நல்ல நேரம் அப்படின்னா, இரவு 8:39 மணி முதல் 9:39 மணி வரை. அதாவது 8:39 முதல் 9:39 வரை விளக்கு ஏற்றுவதற்கான நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை நமது வாடிக்கையாளர் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ பொதுவாக நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபத்தை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதாவது சிவனோட நெற்றி கண்ணின் மூலியமாக ஒரு 6 உருவங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லி புராண வரலாறுகள் சொல்கிறாங்க. அந்த 6 உருவங்களையும் தனித்தனியாக பாதுகாத்து ஒரு கேர் எடுத்து வளர்த்துனாங்க. அவங்க யாரு அப்படின்னா, அவங்க தான் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 6 உருவமாக தனித்தனியாக இருந்ததை அது ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவங்கள பருவம் ஆகிற வரை வளர்த்து அந்த 6 உருவத்தையும் ஒன்றாக இணைத்தாங்க. அதுதான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கார்த்திகேயன். அப்பொழுது இந்த 6 உருவங்களையும் ஒரு சேர வடிவமைத்து இவன் ஒரு அரக்கனை அழிப்பதற்காக முருகக் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபடை சுப்பிரமணிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 முகம் கொண்ட ஒரு தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை. ஓகேங்களா? அதாவது புரிசாத்தமன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிசாத்தமன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிசாத்தமன் அப்படின்னா தத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது 6 உருவங்களாக தனித்தனியாக இருந்து ஒரு சேர ஒரே உருவமாக வடிவமைத்து ஒரு தீய சக்தியை அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 6 சக்திகளையும் குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு தத்துவம் தான். ஓகே, ரைட். இப்ப அதாவது திருவண்ணாமலை அப்படிங்கிற இடத்துல வர கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு ஒன்று திருவண்ணாமலை மேலே உச்சியில் ஏற்றுவாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுறோம். அது எப்போ அப்படின்னா, காலபுருஷனுக்கு 3வது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மேச ராசியிலையும், கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷபராசிலையும் அமையுது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நாள் மொத்தம் 3 நாளுக்கு விளக்கு போடுவாங்க. ஓகேங்களா? அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் என்ன? பரணி நட்சத்திரம். அப்போ பரணி தீபம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது கார்த்திகை 27ஆம் தேதி போடுவாங்க. அடுத்தபடியாக கார்த்திகை 28ஆம் தேதி திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தீபத்தை போடுவாங்க. அடுத்து 3வதா பௌர்ணமி பூஜா தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சகல கோயில்களையும் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. அதனால ஒரு 3 நாளைக்கு விளக்கு போடுவாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? ரைட். இப்போ கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு திருவண்ணாமலை உச்சியில் போடக்கூடிய விளக்குலேருந்து எடுக்கக்கூடிய மை எங்கே போகுது தெரியுமா?
திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு அந்த மை வந்து பூசப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அப்படிங்கிற திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு அந்த மையை உடம்புல மேனியெல்லாம் பூசுவதற்காக திருவண்ணாமலையிலேருந்து எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு பாடல் சொல்லுவாங்க, மாசிலா மணியை போற்றி மாயவா, மாசிலா மணியை போற்றி மாயவன் அருளால் வந்த பாசிபோல் படரும் மேனி பார்க்கடலின் ஒளியாய் போற்றி எங்கள் காசியே விஸ்வநாதா விஸ்வநாதா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாட்டில் ஒரே ஒரு வரி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து பாசி போல படர்ந்து இருக்கக்கூடிய மேனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அதாவது வந்து இந்த பெருமாளோட உடம்பு வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டு படுத்திருக்கக்குள்ள அவரோட மேனி வந்து பாசி போல எல்லாம் அந்த கடல் முழுக்க பறந்த மாதிரி படர்ந்து இருக்கிறதா ஒரு கவிதை. ஓகேங்களா? அப்போ பாசி போல் படரும் மேனி பார்க்கடலின் ஒளியாய் போற்றி, அதாவது வந்து அந்த பாசி போல பறந்துருக்கிற மேனி வந்து பார்க்கடல்லேருந்து ஒரு லைட் அடித்த மாதிரி ஒரு பல்பு போட்ட மாதிரி ஒரு ஒளிவட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த உடம்பு அந்த பெருமாளோடைய பள்ளி கொண்டு படுத்திருக்கக்கூடிய பெருமாளோட உடம்புல வந்து அப்படியே பலன்னு ஒரு தோற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பெருமாளுக்கு வந்து திருவண்ணாமலையிலிருந்து ஏற்றப்படக்கூடிய தீபத்திலிருந்து எடுக்கக்கூடிய மையை வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அந்த மையை உடம்பு பூரா பூசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த காட்சியை காட்டுறது கண்கொள்ளா காட்சி. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து வீடுகளில் விளக்கேற்றுவது வழக்கமாக இருக்குது. அதனால் வந்து அனைவரும் வந்து வீடுகளில் ஒரு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ வந்து வீடுகள் வந்து காலையிலே அதுக்கு நாளே வந்து வீடுகளில் வலித்து சுத்தமிட்டு அடுத்த நாள் வந்து வீடுகளில் கோலமிட்டு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வீடுகளில் மாலை நேரத்தில் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாளும் கார்த்திகை தீபத்தன்றும் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாளும் 3 நாளும் வந்து நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி விளக்கு ஏற்றுங்க. இத்தனை தான் ஏற்றணும், இத்தனை ஏற்றணும் அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க. 21 விளக்கு ஏற்றணும், 101 விளக்கு ஏற்றணும், 50 விளக்கு ஏற்றணும்னு ஒரு கட்டாயம்லாம் கிடையாதுங்க. ஒரு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 2 விளக்கு ஏற்றினாலும் அதுவும் தீபம்தான். ஓகேங்களா? வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறைவன் வந்து ஒளி வடிவானவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இறைவன் வந்து உருவமற்றவர்னு சொல்லிக்கிறார். ஆனால் வந்து ஜோதியை வந்து அனைவரும் ஏற்றலாங்க. எந்த ஒரு ஜாதி மதம் பேதம் சமயம் இனம் மொழி எதுவுமே தேவையில்லைங்க. அனைவரும் வந்து விளக்கேற்றலாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த திருக்கார்த்திகை தீபத்தை எல்லாரும் பயன்படுத்தி விளக்கேற்றுங்க. திருக்கார்த்திகை தீபத்தை அன்னைக்கே வந்து அதான் கார்த்திகை 28ஆம் தேதியை வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு வருவாங்க. அதுவும் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து கார்த்திகை தீபம் கொண்டாடுங்க. நமது வேடனாரப்பன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிடம் குறித்த ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அது குறித்த வீடியோவை நம்ம அடுத்த காணொலியாக போடுறேன். ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடன் SK. நன்றி, வணக்கம்.